ஒருத்தவங்கள லவ் பண்ணா அந்த லவ்வை சொல்லலாமா வேண்டாமா, சொன்னால் தப்பாக எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுறது, அப்படி இப்படின்னு நிறைய கொஷின்ஸ் நமக்குள்ளே வரும். பசங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் ஒரு பொண்ணாக நான் ஒன் சைடாக லவ் பண்ணி கற்றுக்கிட்டது நிறையா இருக்குது. என் பேர் மாயா. விஸ்காம் ஃபைனல் இயர் படிக்கிறேன். எனக்கு ஃபோட்டோகிராஃபி ப்ரொஃபஷன் அண்ட் டைரி எழுதுறது ஹாபி. அதில் ஒரு பார்ட் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வந்தப்போ ரொம்ப பயமாக இருந்துச்சு. நியூ அட்மாஸ்ஃபியர், ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸட்ரா. ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு தான் அவனை பார்த்தேன். பார்த்த உடனே ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. தென் கொஞ்ச நாள் போச்சு. எல்லோரும் நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஆனது அவன் மட்டும்தான், என் கௌதம். நானும் அவனும் பேசி பழகினதெல்லாம் சோஷியல் நெட்வொர்க்கில் தான். நான் தான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்தேன். தினமும் ஜாலியாக பேசுவோம் எஃபியில். அவன் எப்போவும் பைக்கில் தான் வருவான். அதுவும் ஒரு அழகு. அதுக்குன்னு யாரும் அப்படி பைக் ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்லலை, பட் என் கண்ணுக்கு அவன் அழகாக தெரிஞ்சான். பைக் பார்க் பண்ணுற இடத்துல அவனை பார்க்க நின்றுட்டு இருந்தேன், என் லவ் சொல்கிறதுக்கு.
அவன் வந்தான் ஒரு அசட்டுத்தனமான சிரிப்போட. ஹாய். ஹாய். கௌதம், ஐ லவ் யூ. நேரில் வந்து சொல்லுன்னு நீ தான் சொன்னல, அதான் சொல்லிட்டேன். சரி வா, நடந்துகிட்டே பேசலாம். ஏன் லவ் பண்ணுறேன்னு கேட்காதடா. ஐ எம் unable to express. எவ்வளோ ஒரு அழகான ஃபீல் தெரியுமா நீ லைஃப்பில் வந்ததுக்கப்புறம்? வேணாம் மாயா, இது நடக்காது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஏன்னு எனக்கு சொல்ல தெரியல. முடிஞ்சா வெயிட் பண்ண. எவ்வளோ நாளானாலும். கொஞ்ச நாள்லேயே காலேஜ் கல்ச்சுரல்ஸ் வந்துடுச்சு. கௌதம் அவன் சிங்கிங் ப்ராக்டிஸில் பிஸியாக இருந்தான். And I was busy in organizing events. மலர்கள் பாடி வருமே தேவ குயில்கள். நான் போகிற இடத்துலலாம் அவன் இருப்பான். என் கண் அவனே தேடும். அவன் மேலே உள்ள லவ் இன்க்ரீஸ் ஆச்சு தவிர கொஞ்சம் கூட கம்மியாகலை. அவனை பற்றி நிறைய பேர் தப்பு தப்பாக சொன்னாங்க. பட் அவங்க சொன்னது எதுவும் எனக்கு கேட்கல. அவனை பற்றி எனக்கு மட்டும்தான் முழுசாக தெரியும்னு அவங்கள்ட்ட சொல்வேன். ஒரு நாள் என்னை பார்க்குக்கு வர சொன்னான். த பிளேஸ் வேர் ஐ ப்ரப்போஸ்ட் ஹிம். வந்து என்ன சொல்ல போகிறான்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். கௌதம், கௌதம் எங்கே இருக்கேன்? கௌதம். ஹாய். ஹாய். நான் உங்ககிட்ட நிறைய பேசணுமாயா. கேன் பி? வித் ப்ளஷர் இடியட். பர்மிஷன் கேட்கணுமா என்ன? ஓவர் எக்ஸைட் ஆகாத, வா. சரி, அம்மா எப்படி இருக்காங்க? பேசுனியா? ஐஃபோன் சண்டெல்லாம் முடிஞ்சிடுச்சா? ஏமாயா எப்படி என்னை பற்றி எப்போவுமே யோசிச்சுட்டு இருக்க? வேறு யாரை பற்றி யோசிக்க சொல்கிறேன்? உன்னை பற்றி யோசி மாயா. உன் லைஃப்பை பற்றி யோசி. நீ நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது மாயா. ப்ளீஸ் மாறிடு மாயா. என்னை மறந்துடு. ரீசன் கேட்காத. என்ன ஆனாலும் சரி, நம்ம லவ் பண்ணுறது கஷ்டம். ஸ்ட்ரைட்டாக சொல்லணுன்னா உன்னை கிஸ் பண்ணணுன்னு தோணுதுரி. பட் நான் உனக்கு இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ ஹர்ட் ஆகும். லைஃப்பில் ஒன்றும் எவ்வளவோ இருக்குது. நீ ஏன் என்னை மட்டுமே நினச்சிட்டு உட்காந்துட்ருக்க? வெயிட் பண்ணுன்னு சொன்னது நீ தானே கௌதம்? நோன்னு சொல்ல தான் வந்தேன். ஆனால் நீ அன்றைக்கி என்கிட்ட பேசும்போது தான் என் மேலே எவ்வளோ லவ் வச்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யூ ஆர் மை க்ளோஸ் ஒன் டி. உன்னை ஹர்ட் பண்ண எனக்கு அப்போ மனசு இல்லை. இப்போவும் ஐ எம் கம்ப்ளீட்லி இன் லவ் வித் யூ கௌதம். உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. யூ ஆர் ஸ்டில் அ சைல்ட் மாயா. எதையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிற. பட் யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட். எதுக்கு இந்த ஸ்பெஷல் பிளேஸ்? ஆஸ் அ ஃப்ரெண்டு வேண்டாம் கௌதம். ஐ லீட் மை லைஃப் அலோன். இட்ஸ் கோனா பி மை லைஃப் ஃப்ரம் நவ் ஆன். எனக்கு யாரும் கிடையாது. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுடி. யூ ஹாவ் டு பி ஹாப்பி. யூ பெட்டர் சேஞ்ச். நீ ஏன் இப்படி பேசுகிற? அது அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல கௌதம். மாயா, நான் என்ன சொல்ல வரேன்னா? வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். டேக் கேர். பாய் கௌதம். மாயா, மாயா. அதுதான் நான் அவன்கிட்ட பேசின லாஸ்ட் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் பேசல. அன்றைக்கி அவன் ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல. எப்படியாச்சும் அவனை மறக்கணும்னு நினச்சேன். பட் ஐம் நாட் ஏபிள் டு டூ தட். சம்திங் ஸ்டாப் மீ. என் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் கூட இல்லை ஆஃப்டர் தட் இன்சிடெண்ட். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கேன்னு. யார்கிட்டையும் சொல்லணும்னு தோணலை. பட் ஸ்வாதி கிட்ட மட்டும் சொன்னேன். இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்ல போறியா இல்லையா? கௌதம் என்னை விட்டுட்டு போயிட்டா ஸ்வாதி. வேறு என்ன சொல்கிறேன்? என் லவ் போயிடுச்சு.
நான் சொன்னேன்ல அவனை நம்பாதேன்னு. இதுவும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கோ. யூ டோன்ட் டிசர்வ் him. ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன் உன் லைஃப்பில் வருவான். இவனை மறந்துடு. இப்போதைக்கு உன் ஸ்டடீஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மட்டும்தான். வேற எதுவும் யோசிக்காத. யூ போத் ஆர் நாட் மேட் ஃபார் ஈச் அதர். இந்த வேர்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. யூல் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் மை பெயின் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு என் ஸ்டடீஸ் முடிய போகுது. ஒரு பொண்ணு அவள் லைஃப்பை லீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யா, மை மேரேஜ் வாஸ் ஃபிக்ஸ்ட். அத்தை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சின்ன வயசுலேருந்தே எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன் அவங்கக்கிட்ட ரொம்ப அழுதேன் எனக்கு மேரேஜ் வேண்டான்னு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அத்தைக்கிட்ட. பட் ஷி வாஸ் நாட் இன் அ சிச்சுவேஷன் டு ஹெல்ப் மீ. சீக்கிரம் வா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. All she said was, உனக்காக வாழ முடியாது இனிமே. ஐ நோ தட். பட் உன் ஃபேமிலிக்காக இந்த லைஃப்பை நீ ஏற்றுக்கணும். அவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க. ஒருத்தனை லைஃப் ஃபுல்லாக நினச்சிட்டு இன்னொருத்தன் கூட லைஃப்பை நடத்தணும்னு. ச்சே, எவ்வளோ ஒரு சின்ஃபுல்லான பர்த் இந்த லேடிஸ்க்குன்னு அப்போ எனக்கு தோணுச்சு. கேர்ள்ஸால் அவங்க நினைக்கிறத ஓப்பனாக சொல்ல முடியல. அப்படியே சொன்னாலும் வெரி ஃபியூ accept-it. நிறைய பொண்ணுங்க இருக்காங்க லவ்னா என்னன்னே புரிஞ்சுக்காம கண்டுபிடி சுற்றுறதுக்குன்னு. அவங்களுக்கு நடுவில் சில பேர் ட்ரூவாக இருந்த சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க, என்ன மாதிரி லூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. இவங்க லைஃப்லாம் இந்த மாதிரி ஒரு டைரியோடையே காணல் நீராக மறைஞ்சிடும். நான் இன்னொருத்தனை மேரேஜ் பண்ணிக்கலாம், ஏன் அவனை லவ் கூட பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் லவ் ஃபார் அ கேர்ள் இஸ் ஆல்வேஸ் அ ப்ரிஷியஸ் ஒன். இதை அவள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல முடியாமல் அவளுக்குள்ளேயே வச்சுட்டு அவனை மறந்துட்டாலும் ஒரு ஓரத்தில் அவனை நினச்சிட்டே தான் இருப்பாள். திஸ் ஷுட் நெவர் ஹேப்பன் டு எனி ஒன் எல்ஸ். ரொம்ப கொடுமையான ஒரு லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இது எல்லாத்தையும் ஒரு பொண்ணு அவள் லைஃப்பில் விட்டு கொடுக்குறா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹர் ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. இதுதான் ஒரு பொண்ணோட தலையெழுத்தா? இது மாறணும்.